ஏ கனி, ம் சொல்லுங்க சித்தி. உனக்கு என்ன அந்த ஆள்கிட்ட பேச்சு? யாரு? அதான் அந்த பாடி கார்டு. அவன் என் ஃப்ரெண்டு. அதான். ஃப்ரெண்டா? இங்க பாரு கனி, ஃப்ரெண்டுனா அவங்க நல்லவங்களா இருக்கணும். நீ அந்த ஆள் கூட எல்லாம் பேசாத, அது நல்லதில்ல. சித்தி, உங்களுக்கு என் ரவுடி கூட என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. ரவுடியா சொல்லல, ஆனா எப்பவுமே என் ரவுடி தப்பு பண்ணிருக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேசாதீங்க, என்னையும் பேச வேண்டான்னு எதுக்கு சொல்றீங்க? என்னையும் எதிர்த்து பேசுறியா? அவர் யார் தெரியுமா? எங்க அம்மாவை அவர்தான். தங்கம், நீ போய் விளையாடுப்போம். பாரு வீரா, சித்தி திட்டுறா. அவகிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போ. நான் அவளை பாத்துக்கிறேன், நீ போ போ. கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அவ குழந்தை, அவகிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அவகிட்ட போய் அக்கா சாவ பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லக்கா, கனி அவர்கிட்ட க்ளோஸா பழகுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவரால தானே நம்ம அக்கா செத்து போச்சு. கனி இன்னைக்கு அம்மா இல்லாம இருக்கானா, அதுக்கு அவர் தானே காரணம். எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவர் மாதிரி வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டாரு. குழந்தை பழகுறத கூட நீ கண்டுக்காம இருக்க. முதல்ல அவர் இங்க இருந்து அனுப்பி விடுக்கா. பிருந்தா, நமக்கு பிடிக்குதோ இல்லையோ, கனிக்கு பாடி கார்டா மாறன் இருக்கணும். அதுதான் கனிக்கு நல்லது. மாறன் கனி கூட பழகதான் செய்வான். அத நான் இல்ல, யாருமே தடுக்க முடியாது. நாம எப்படி கனிக்கு சித்தியோ, மாறன் கனிக்கு சித்தப்பா. அவனோட உரிமையை தடுக்க நமக்கு எந்த அதிகாரமும் இல்ல. உன் கோவத்தை விட, நம்மளோட உணர்வுகளை விட கனியோட பாதுகாப்பு தான் முக்கியம். அத மனசுல வச்சு நடந்துக்கும். வர வர வீராவோட போக்கே சரியில்லை. ச்சே, மாறனை பார்த்தது கொஞ்சம் கொஞ்சமா அவன் பக்கம் சாயிறான். முதல்ல கனியை தேடுறேன்னு அவன் பைக்ல போனான். அப்புறம் அவனை வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துட்டான். இப்ப என்னடானா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பிருந்தாவே திட்டுறான். இல்ல, இதெல்லாம் தப்பா இருக்கு. அவளுக்கு புருஷன் பாசம் திரும்ப வர ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படியே விடக்கூடாது. விட்டா மாற அந்த வீரா மனசை மாத்திருவான். சில நேரம் பார்த்தா வைராகியமா இருக்கா, அப்புறம் திடீர்னு நல்லா பழகிறா. இந்த பொண்ணுங்க மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்றது சரியாதான் இருக்கு. என் கண்ணு முன்னாடி திரும்ப அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க போலயே. விடாதரா, விடமாட்டேன் விடமாட்டேன். இதெல்லாம் உடனே மாத்தணும். மாத்திர ஹலோ மேடம், அந்த குவாரிக்காரங்க அரசுக்கு எதிராக போராட்டம் பண்ணதை நீங்க தடுத்தீங்கல்ல மேடம்? ஆமா, அதுக்கு என்ன? திரும்பவும் போராட்டம் பண்ண போறாங்களா? இல்ல மேடம், போராட்டம் பண்ணி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றலான்னு பார்த்தாங்க. அது நிறைவேறாததால போராட்டக்காரங்க ரொம்ப கோவமா இருக்காங்க மேடம். அதுக்கு நாம என்னங்க பண்ண முடியும்? நீங்க கொஞ்சம் சேஃபா இருங்க மேடம். என்ன பண்ணிருவாங்க, பாத்துக்கலாம், விடுங்க. இந்த மாதிரி கிரிமினல்ஸ்க்கெல்லாம் பயந்துட்டு இருக்க முடியாது. சரிங்க மேடம். அதான் அவனை அடிச்சேன், அதுக்குள்ள அவனுக்கு உன்னடிக்க வந்தவனுங்க. சாரி சூர்யா, என்னாலதான் தேவையில்லாம உங்களுக்கு பிரச்சனை. ஏய் வீரா, என்ன இதெல்லாம்? நீ எதுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும்? உனக்கோ இல்லை நம்ம குடும்பத்துக்கோ ஏதாச்சும் ஒன்னா நான் சும்மா விடுவேனா?
இவனால் இவனையே காப்பாற்றிக்க முடியாது. உனக்கு ஒன்றும் அவ்வளோல, அது போதும் எனக்கு. டேய் தேங்க்ஸ்டா. நீ எங்கள் குடும்பத்து மேலே வச்சிருக்கிற அன்புக்கு நாங்கள் என்ன கைமாறு பண்ண போகிறோன்னு தெரியல. உன்னை நினச்சாலே ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குடா. தலை இதெல்லாம் கூட பிறந்தவ மாதிரி எங்களுக்காக நிற்கிறியடா, அதான். இவன் ஒருத்தன். கார்த்தி, இவன் நம்ம குடும்பத்துல பிறக்கலனாலும் இவனும் நம்ம விட்டு பையன் மாதிரி தான். சூர்யாக்கு வேற யார் இருக்கா சொல்லு? ம்? பங்காளி ஏதோ குளறுபடி பண்ணியிருக்கான். மாட்டு வடா. சூர்யா, ஆ? இந்தாங்க ஜூஸ் குடிங்க. இல்லை, இப்போதான் சாப்பிட்டேன். எதுக்கு? குடிங்க சூர்யா, அவ்வளோ சண்டை போட்டிருக்கீங்க, இந்த ஜூஸை குடிங்க. பிருந்தா, அவன் இப்ப இருக்கிற நிலைமைக்கு ஜூஸ் எல்லாம் பத்தாது. இவனுக்கு சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ம். நான் போய் சூப்பு செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஆ, குடிங்க. சூர்யா, உடம்ப பார்த்துக்கப்பா. சரி டாடி. ம். பார்த்துப்பா. சூர்யா, நீங்க கடைக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுங்க. சரி. ஏன்பா இவனை பத்தி தெரியாம உங்க குடும்பமே கொண்டாடுறாங்க, ரொம்ப ஓவரா பண்றான்ல. விட்றா பார்த்துக்கலாம். ம். ஐயோ. சூர்யா, ஆ, இந்தா சூப் குடி. இல்லத்த வேணாம். சூப்பு குடுறா, சரியாயிடும். இந்தா குடி குடி, இது குடிச்சா சரியாயிடுமா? சரியாயிடும் குடி. இதோட பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிட்டு இருக்குது. மாறா, உனக்கு சூப் எடுத்துட்டு வரட்டா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ அவனை கவனி. அவனை தான் அடிச்சு அந்தர செந்தரி ஆக்கி வச்சிருக்காங்க. பாவம்டா, நம்ம வீட்டுக்காக தானே போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான். ஆமாம் ஆமாம், நம்ம குடும்பத்துக்காக தான். நீ கொடு. நீ குடி குடிடா, ஆறிட சரிம்மா. போகுது. உனக்கு வேணும்னா சொல்லு, எடுத்து வைக்கிறேன். இப்போ சாம் போயிடு.